பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டு மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை கூறிய வழக்கில் ஓபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை குறித்து இபிஎஸ் பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதித்து ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்த நிலையில் இபிஎஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, தற்போது இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் உள்ளிட்டவை பயன்படுத்துவதற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் குற்றப்பாடு ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து கடந்த 18ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து நிலுவையில் இருக்கக்கூடிய மூல வழக்கில் தான் முடிவு செய்ய முடியும் என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 42 ஆண்டுகளாக அதிமுகவின் அடிப்படை தொண்டர், முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த தனக்கு கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதித்தது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதால் பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்களோ அல்லது கட்சியின் தொண்டர்களோ புகார் அளிக்காத நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் இந்த மனுக்களை தாக்கல் செய்ததாக தனது மேல்முறையீட்டு மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை எனவும் 2 விதமான கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதி சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி சக்திவேல் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அஜித் பாண்டியன் இந்த வழக்கு கடந்து வந்த நிகழ்வுகளை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும் பன்னீர்செல்வம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தை அணுக தடை விதிக்க கூடாது எனவும் அவர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை அணுக எந்த ஒரு தடையும் இல்லை என்று தெரிவித்ததோடு இந்த வழக்கில் தற்போது எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இறுதி விசாரணைக்காக வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ரவீனா. கிருஷ்ணா, தற்போது இந்த வழக்கில் இபிஎஸ் தரப்பிலிருந்து கால அவகாசம் ஏதாவது கேட்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக தற்போதுதான் இந்த மேல்முறையீடு மனுவானது விசாரணைக்காக முதல் நாள் இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக வந்துள்ளது. இதன் காரணமாகவே நீதிபதிகள் படி இந்த வழக்கு தொடரப்பட்டால் இந்த வழக்கு குறித்து அவர் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்பது எதிர்மனுதாரர்களுக்கு உத்தரவாக அளிக்கப்படும். இதனை அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த மனு ஓபிஎஸ் வந்துள்ள இந்த மனுவிற்கு பதிலளிப்பதற்காக அவர் தரப்பில் பதில் மனுவானது விரைவில் தாக்கல் செய்யப்படும். அந்த பதில் மனுவில் என்ன காரணங்கள் கூறியிருப்பதை குறித்து அடுத்த கட்டமாக விசாரணைக்காக மேற்கொள்ளப்படும். சரினா. கிருஷ்ணா, தற்போது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதாவது முக்கிய ஆவணங்கள் ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? இது குறித்த விவரங்கள் ஏதாவது? நிச்சயமாக பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது என்னவென்றால் 42 ஆண்டுகளாக அதிமுகவின் அடிப்படை தொண்டர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை தான் வகித்ததாகவும் தனக்கு கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த நீதிபதி தடை விதித்துள்ளதை ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு இழப்பாகவே பார்ப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகி விட்டதா இல்லையா என்று குறித்த முக்கிய வழக்கானது, மூல வழக்கானது தற்போது வரை நிலுவையில் உள்ள காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த முடிவானது எடுக்க முடியாது என்றும் அவரது மனுவில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவேதான் இந்த வழக்கை உடனடியாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் தான் இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் தரப்பில் தற்போது வரை இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக தேர்தல் ஆணையத்தை வேண்டுமானால் அணுக தாங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு நிலையையும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.